பாபநாசம் படம் பெஸ்ட்டு ஃபிலிம் சார். அவருடைய ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா வந்து மற்ற தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு புதுமையாக தான் இருந்தது. எப்போவும் நார்மலாக தான் இருந்தது. காமெடி வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி சூப்பர், செகண்ட் ஆஃப் சென்டிமெண்ட்டு, த்ரில்லர், இன்ட்ரெஸ்டிங்கான சீனை வந்து என்கொயரி பண்ணுற சீன் எல்லாமே சூப்பராக இருக்குது சார். இது வரைக்கும் நான் எந்த படத்தில் தமிழ் படத்தில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி என்கொயரி சீன் வந்து இது வரைக்கும் தமிழ் படத்தில் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அதாவது இந்த படத்தை எல்லோரும் ஃபேமிலியோடு கூட்டின்னு வரணும்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து பார்க்கணும். ஒரு செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் எப்படி பார்க்கணுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. டிஃப்ரெண்ட்டு தான். ஆக்டிங்கில் அதை அடிச்சுக்க முடியாது. கமல் முடியாது. ஆஷா சரத் மேடம் சூப்பர் ஆக்டிங். எனக்கு கேட்டால் கமலுக்கு அடுத்தது அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆஷா சரத் மேடம் ஆக்டிங் நல்லாயிருக்கு. கௌதமி மேடம் ஃபேமிலியில் எல்லாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. பசங்களோட ஆட்டிடியூடு பார்த்திங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் தான். பசங்களோட ஆட்டிடியூடு சின்ன பொண்ணோட கேரக்டர் பக்கா இருக்குது சார். சான்ஸே இல்லை. சின்ன பொண்ணோட கேரக்டர் சூப்பராக இருக்குது. அதே போல் அவரோட ஒரு சீன் வந்தாலும் அது வில்லன் வராருல, அந்த சீன் நல்லாயிருக்கு. அவருடைய கேரக்டர், அவருடைய ஃபேஸ் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட லாங்குவேஜும் வந்து திருநெல்வேலி பாஷை தான். இப்போ ஒரு சில படத்தில் பார்த்தோன்னா ஹீரோ பேசுவார், ஆனால் இதில் எல்லாமே சொல்லி வச்ச போல் ஒரே லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஏன்னா பாபநாசம் வந்து திருநெல்வேலி சேர்ந்தது. அதில் வந்து நீங்கள் மிஸ்ஸிங்கே இருக்காது. எல்லோரும் ஒரே லாங்குவேஜில் கரெக்டாக பேசுகிறாங்க. அதாவது ஒவ்வொரு சீனும் வந்து கரெக்டாக இருக்குது. அதுதான் இதில் பெஸ்ட்டு. இந்த ஃபில்மோட டாப்பு என்னை கேட்டால் ஒட்டு மொத்தமாக சூப்பராக இருக்குது சார். இதில் டெலிகனேஷன் வர சீனும் சரி, எல்லாமே நல்லா தான் காமெடி பண்ணுறாங்க. காமெடின்னா எப்படி சொல்கிறது, காமெடி வந்து தனியாக வரல, கதையோடு தான் சேர்ந்து வருது. காமெடி கதையோடு சேர்ந்து வர காமெடி தான். ஆனால் சூப்பராக இருக்குது காமெடி. சாங்ஸ் 2 சாங் சூப்பருங்க. சான்ஸ் 2 சாங் சூப்பராக இருக்குது. நார்மல் தான், நார்மல் சாங்ஸாக கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. எத்தனை பேர் வேணால் கேட்கலாம். மியூசிக் சூப்பருங்க. ஜிப்ரான் மியூசிக் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டு மியூசிக் சூப்பராக இருக்குது. இயல்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் எப்போ எல்லா தமிழ் சினிமாவிலும் இந்த டான்ஸோடு தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து இயல்போட பேக்ரவுண்டில் வர மியூசிக் மாதிரி வர சாங் நல்லா இருக்குது. அதாவது இப்போ சாங்ஸ் வந்து நம்ம வெளியில் போவோம், ரெஸ்ட் ரூம் போவோம், கடுப்பாக இருக்கும் சாங்ஸ் வரும்போது. இந்த சாங்ஸ் இல்லை, யாருக்கும் ஒருத்தரோட ரெஸ்ட் ரூமே போகல. வந்து கடைசி வரையில் 3 ஹவருக்கு உட்காந்து பார்த்தாங்க. அதுதான் இதில் இந்த படத்தோட பெருமை. For advertisement in Cineflames, please contact 9962695756. Please subscribe your Cineflames. If you like this video, please like and share.